உடனுக்குடன் வாலாஜாபேட்டையில் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். வாலாஜாபேட்டையில் குடியிருப்பு பகுதியில் ஆறு போல மழைநீர் ஓடும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குடியிருப்பு பகுதியில் மழைநீர் ஆறு போல ஓடுவதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வாலாஜாபேட்டை குடியிருப்பு பகுதியில் மழைநீர் ஆறு போல ஓடுகிறது. இதனால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஏரி நீர் முறையாக வெளியேற நீர்நிலை பாதைகளை சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் ஆறு போல ஓடும் நிலையில் இதனால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுமன், மழைநீர் இந்த அளவுக்கு குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்திருப்பதற்கு என்ன காரணம்? பொதுமக்கள் வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் உமா. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் குளம் நீர்நிலைகளில் மழை நீர் நிரம்பி வருகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பின்புறமாக உள்ள வன்னிவேடு ஊராட்சிக்குட்பட்ட ஏரியில் நேற்று பெய்த தொடர் கனமழையின் காரணத்தால் ஏரி முழு கொள்ளளவு நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருவதன் காரணமாக இந்த நிலையில் ஏரியிலிருந்து வெளியேறி வரும் உபரி நீரானது அருகில் உள்ள கே நகர் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் சாலைகள் முழுவதும் ஆறுகளைப் போல தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடி வருவதால் அப்பகுதியில் வசிக்கும் கிராம பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வர முடியாமல் அவதிப்பட்டு வருவதால் அவசர தேவைக்காக வேறு வழியில்லாமல் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரில் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு குடியிருப்பு பகுதியில் புகுந்துள்ள நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று, அதேபோல் முழு கொள்ளளவை எட்டியுள்ள ஏரி நீர் முறையாக வெளியேற நீர்நிலை பாதைகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது மழை பெய்யும் நிலை தொடங்கியுள்ளதால் ஏரிகள் குளங்கள் வெளியேற முடியாத சீரமைக்க வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுமன்.